வந்து ஏம்பாளர்ன்னு கேட்டேன். இன்னொரு பேரம் பாமகவினுடைய செயற்குழு கூட்டத்தில் நிறுவனரும் தலைவருமான ராமதாஸ் கண்ணீர் விட்டு கதறி அழுத காட்சிகள் தற்போது கிடைத்திருக்கின்றது. மேடையிலேயே அவர் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு பேசி கதறி அழுதார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு செய்தி அறையிலிருந்து நெறியாளர் பால்வேல் சக்கரவர்த்தி இணைகிறார். அவரிடம் பேசலாம். பாலா, இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த மட்டும் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் பாமக நிறுவனர் தலைவர் அப்படிங்கிற பொறுப்புல இருக்கக்கூடிய ராமதாசினுடைய பேச்சும் அவருடைய அந்த கண்ணீர் விஷயங்களும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா பாமகவினர் மத்தியில்? எப்படி பார்க்க வேண்டும் இதை? நிச்சயமாக காயத்ரி, இது தொண்டர்கள் மத்தியில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு செய்தியை இந்த செயற்குழு கூட்டத்தின் வாயிலாக பாமக தொண்டர்களுக்கு அதன் நிறுவனர் ராமதாஸ் பதிவு செய்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த செயற்குழு கூட்டத்திற்கான அறிவிப்பு வந்ததிலிருந்தே இந்த கூட்டம் நடைபெறக்கூடாது, சட்ட ரீதியாக கட்சிகளினுடைய விதிகளின்படி இந்த கூட்டம் சட்டத்திற்கு புறம்பாக நடைபெறுகிறது என்கிற புகாரை தொடர்ச்சியாக அன்புமணி தரப்பு வைத்துக் கொண்டிருந்தது. இந்த நிலையில்தான் இன்றைக்கு சேலம் 5 ரோடு பகுதியில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த செயற்குழு கூட்டத்தில் 27 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் கூட்டணி தொடர்பான பல்வேறு முக்கிய முடிவுகளையும் ராமதாஸ் அறிவிப்பார் என்று எதிர்பார்த்த நிலையில் அதற்கான காலம் இன்னும் இருக்கிறது. உரிய நேரத்தில் நாம் அந்த கூட்டணி தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவோம் என்றும், அதே நேரத்தில் நாம் அமைக்க இருக்கக்கூடிய கூட்டணி தான் வெற்றி கூட்டணி என்றும் ராமதாஸ் பேசியிருக்கிறார். அதே நிலையில் தன்னையும் கௌரவ தலைவர் ஜி கே மணியும் ஒரு கும்பல் மிக கேவலமாக தூற்றி தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்கிறது, தங்கள் மீது விமர்சனங்களை வைப்பவர்களுக்கெல்லாம் பதவி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று பேசிய அந்த நேரத்தில் தான் டாக்டர் ராமதாஸ் மேடையிலேயே உடைந்து அழக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். தொடர்ந்து நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பாமகவினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான திலகபாமா அவர்கள். மேடம் வணக்கம். இன்றைக்கு நடைபெற்ற செயற்குழு கூட்டம், டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பேசிய இந்த பேச்சுக்கள் எப்படி பார்க்கிறீங்க? முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சியோட பொதுக்குழு அது அல்ல, மருத்துவர் ஐயாவின் தலைமையில கூடின ஒரு கூட்டம். அதுதான் எங்களோட பார்வையில. இன்னும் சொல்ல போனா தேர்தல் ஆணையத்துல பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன், பொருளாளர் அப்படிங்கிற ஒரு பட்டியல் இருக்கு. இவங்க டெல்லி வரைக்கும் சென்று எங்களுக்கு தான் உரிமை இருக்குன்னு கேட்ட போது இல்ல, இதை நாங்க முடிவு செய்ய முடியாது, நீங்க தேர்தல் ஆணையத்துக்கு உரிமையல் கோர்ட்டுக்கு நீதிமன்றத்துக்கு போங்கன்னு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. ஆனால் இவங்க அதை தவிர இமோஷனலான பாண்டிங் இதை செய்யறதுக்கான ஒரு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கு. இதற்கு சூத்திரதாரியாக ஜி கே மணியும் அருளும் நடத்திட்டு இருக்கிறாங்க. 95% பேர் பாமகவில் இருக்கக்கூடிய 95% பேர் எங்க பக்கம் தான் இருக்காங்க, அன்புமணி பின்னால் வெறும் 5% பேர் தான் இருக்கிறார்கள் அப்படின்னு டாக்டர் ராமதாஸ். அது ஏன் அந்த 5% விட்டு வச்சாங்க? 100% எங்கிட்ட தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிடலாமே. சொல்றதுக்கு என்னங்க, காசா பணமா? நேற்று மாலையில பேட்டி கொடுக்கும் போது 3 கட்சிகள் எங்களோட பேசிட்டு இருக்கிறாங்க கூட்டணிக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னைக்கு காலையில ஜி கே மணி அவர் பேசும்போது இல்ல, ஐயா கூட எதுவும் பேசிட்டு இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. அப்ப இவரு ஒவ்வொன்றுதான் இது 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 இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசரத்திலேயா நாம இருக்கிறோம். தமிழகத்துல இன்னைக்கு ஆசிரியர்கள் போராடி கொண்டுட்டு இருக்கிறாங்க, தூய்மை பணியாளர்கள் போராடி கொண்டு இருக்கிறாங்க, செவிலியர்கள் இப்போதைக்கு வாயடைச்சிருக்கிறாங்க. எல்லா திசைகளிலும் நம்ம நிறைய சிக்கல்களை சந்திச்சுட்டு இருக்கோம். மக்கள் பிரச்சனைகள் தலைக்கு மேல நாங்க ஒரே ஒரு கேட்கறேன், இது நீங்க பொதுக்குழுன்னு சொன்னீங்கன்னா மக்கள் பிரச்சனையை என்ன பேசுனீங்க? தீர்மானமாக போற போக்குல வாசிச்சுட்டு போறது மட்டும்தானே அதுல இருந்து. யாருமே அந்த பிரச்சனைக்காக கொதிக்கலையே. எல்லாருமே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பற்றி பேசுவதற்காக மட்டும் ஒரு கூட்டத்தை போட்டு பேசி முடிச்சுட்டு போயிருக்கிறாங்க. அதுக்கு மேல இதுல நான் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இல்ல, இப்போ ஒரு கட்சியை தொடங்கிய நிறுவனர் அவர் என் பின்னால் தான் எல்லாரும் இருக்கிறாங்க, நான் தான் கூட்டணி தொடர்பான முடிவுகளை எடுக்கக்கூடிய அதிகாரம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது குறைந்தபட்சமா அதுக்கு செவிசாய்க்க கூட தயாராக இல்லையா? அது ஐயா மட்டும் எடுத்த வரைக்கும் அந்த முடிவுகளுக்கு எல்லாரும் செவிசாய்ச்சிருந்தோம்.
ஏன்னா ஐயா வந்து ஒரு காலகட்டத்துல எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக இருந்தார். அதுல ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இன்றைக்கு ஐயாவை தீர்மானிக்கக்கூடியவங்களா நீங்க பாருங்க, காந்திமதி அவங்களுக்கு போறா எழுதி கொடுத்த பேப்பர் தான் போகுது. நீங்க அவ்வளவு செய்தி சேனல்கள்லயும் போட்டீங்க, மருத்துவர் ஐயா என்ன பேசணும்னு இங்க எழுதி எழுதி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அவரே கேட்கிற ஆத்தூர்ல தானே பொதுக்குழு, இல்ல சேலத்துக்கு மாத்திட்டோம். அப்ப அது சேனலுக்கு பேசுற வரைக்கும் கூட அது ஐயாவுக்கு தகவல் போகாமத்தான் அவங்க துண்டு சீட்டுகளோட ஐயாவுக்கு ஸ்கிரிப்ட் போட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இயக்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு மத்தியில நம்ம எப்படி உண்டது? ஐயாவை வந்து நாங்க எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துலையும் மரியாதையோடையும் வைத்திருக்கிறோம். ஆனால் எல்லா நேரமும் ஒரு மனிதர் ஒரே மாதிரி இருக்க முடியாதுங்கிற சூழல் வந்து பார்த்துட்டு. இன்னொன்னு, தந்தை மகன் பிரச்சனைக்கு நாங்க பேசுறதுக்கு இல்லை. நான் வந்து ஒரு தொண்டனாக நிறுவனர் தலைவர் அதுதான் நாங்க பேசலாம். அப்ப சட்ட ரீதியாக நிறுவனருக்கு வந்து எந்த நாளும் மதிப்பு இருக்கு, அதை யாராலும் மாற்ற முடியாது. தலைவர் மாற்றுதலுக்கு உட்பட்டவர் தான். ஆனா பொதுக்குழுல தான் நீங்க மாறுதலை பத்தி பேச முடியும், அங்கதான் தேர்ந்தெடுக்கப்பட முடியும். நான் கேட்கிற ஒரே கேள்விதான், திடீர்னு ஒரு மீடியாவை கூப்பிட்டு உட்கார வச்சு இன்றைக்கு தலைவர் என்னையிலிருந்து அவர் செயல் தலைவர் ஆயிட்டார், நான் தலைவர் ஆயிட்டேன் அப்படிங்கிற அறிவிப்பை எப்படி ஒரு ஜனநாயக ரீதிகளை நீங்க ஒத்துக்கொள்வீங்க? அங்கேயே தவறு தொடங்கிட்டதே. அந்த தவறை நீங்க சரி பண்ணாம அதை பூசி மெழுகிறதுக்கான நடத்தப்படுகிற கூட்டங்கள் தான் பொதுக்குழுங்கிற பேர்வையும் செயற்குழுங்கிற பேர்வையும் நடத்திட்டே இருக்கிறாங்க. அதுல திரும்ப திரும்பி அறிவிப்புகளை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. திரும்ப திரும்ப ஒரு பொய்யை சொல்லுவதனால் கோயபல்ஸ் பிரச்சாரம் மாதிரியான பொய்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்ப தேவை முக்கியமா ஜிகேம் பண்ணி எப்போ தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக பொறுப்பேற்றாரோ அப்போ இருந்தே அவரை வீழ்த்துறதுக்கான எல்லா முயற்சிகளும் மருத்துவர் ஐயாவை வச்சுக்கிட்டே தொடங்கிட்டாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மையா இருக்கு. இப்போ அவரே வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. எந்த வெளிப்பாடு விளைவுதான் இங்க நீங்க நடந்து பார்த்த கூட்டங்களும் இதுல முழுக்க மருத்துவர் அன்புமணி ராமதாஸை எல்லாரையும் விட்டு பேச விட்டுட்டு இருக்கணும். ஆனால் இதை தாண்டி 100% யாருக்கிட்ட இருக்கிறாங்கிறத ஜனங்க பார்க்க போறாங்க, ஜனங்க உங்களுக்கு சொல்ல போறாங்க, தேர்தலில் காமிக்க போறாங்க. மக்கள் இன்னைக்கு கூட நிக்கிறதுன்னு அது தெரிஞ்சு போயிருக்கும். மிக்க நன்றி திருமிகு திலகபாமா. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். சார் வணக்கம். பாமகவினுடைய செயற்குழு பொதுக்குழு சீனியர் டாக்டர் தலைமையில் நடந்திருக்கிறது. 95% பேர் என் பின்னால் தான் இருக்கிறார்கள், கூட்டணி தொடர்பான எல்லா முடிவுகளையும் தான் எடுப்பேன் என மேடையிலேயே கண்ணீர் விடக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? பாமக நிறுவனரோட டாக்டர் ராமதாஸ் அவருடைய ஆதங்கம் நமக்கு புரிகிறது. அதாவது அவரை கட்சி ஆரம்பிச்சு பாடுபட்டு கட்சியை ஒரு தூரம் வளர்த்திருக்காருன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் கட்சி வந்து அவர் தான் வந்து தலைவர் பதவிக்கு அன்புமணியை ப்ரொபோஸ் பண்ணாரு. அப்புறம் அவர் அன்புமணி தலைவரானாரு.